இழந்துள்ளனர். மேலும் பல்வேறு யுத்த சம்பவங்களில் மொத்தம் 118 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் சாப்பாட்டிற்காக வருகை தந்த 12 பேர் வன்கொடுமையின் போது பலியாகியுள்ளனர். அதே நேரத்தில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் 60 நாட்கள் நிறைவான விவாத வாய்ந்த தலைவர்களையொட்டி தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தை முன்வைத்துள்ளார். இஸ்ரேல் அதற்காக உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் ஹமாஸ் போருக்கு முழு முடிவு வராத வரை ஒப்புக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துவிட்டது. யதார்த்தமாக 10 உயிருடன் இருக்கும் கைதிகள் மற்றும் 18 இறந்தோரின் உறவுகள் பரிமாற்றம் பேசியதாகவும் கத்தார் எகிப்து மத்தியஸ்தம் வழங்கும் என்று கூறப்படுகிறது. மனித நேயம் மற்றும் கோபத்தை கிளப்பும் வகையில் சிறையிடும் உணவு பரிமாற்றத்தின் போது மட்டும் கணக்கிலிக்க முடியாத உயிரிழப்புகள் குறைந்தது 500 முதல் 600 பேர் ஏற்பட்டுள்ளதாக பல தொண்டு நிறுவனங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளன. அம்னஸ்டி இது உணவிற்காக காத்திருந்த மக்களுக்கு மேலே குண்டு சுடுதல் போன்ற மனித உரிமை மீறல்கள் என்று கடுமையாக விமர்சித்து வருகிறது. அமெரிக்க கத்தார் எகிப்து மத்தியஸ்தத்துடன் தொடர்ந்து சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேலியும் ஹமாஸும் வெகுமதியுடன் சந்திப்பதற்கு முன்புதான் முடிவு வரும் என நம்பிக்கை இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து படா தமிழ் சேனலை ஊக்கப்படுத்துங்கள்.